ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் மேட்ரு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். இதுவரைக்கும் திருப்பரங்குன்றம் பிரச்சனைகள் நடக்கும்போது தமிழக வெற்றி கழக விஜய் அதை பற்றி எந்த விதமான கருத்துக்களுமே வெளியிடலை. அதை பற்றி அது அவர்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டு என்ன செய்கிறது? நான் என்ன கேட்குறேன், இன்னும் அவர் அரசியல் கட்சியாகவே அங்கீகாரம் வரவில்லை. அது பற்றி கருத்து கூற நான் விரும்பல. என்னென்னா ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் நிச்சயம் கருத்து கூறுவாங்க. கூறலைன்னா அதை பற்றி பேசி என்ன செய்யப்போகிறோம்? ஸோ அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தில் இருந்து நிறையா சில முக்கிய தலைவர்கள்லாம் போய் இணைகிறாங்க. எங்கே? தமிழக வெற்றி கழகத்தில் நேற்று கூட நாஞ்சில் சம்பத்து போயிருக்காரு, முன்னாடி செங்கோட்டையன் போயிருக்காரு. திராவிடர் கழகம் இல்லை அவர். திராவிட கழகம் அவர் அதிமுக. இவர் எல்லா கட்சியிலும் இருந்தார். அதனால் அங்கங்கே போய் சேருவாங்க, போவாங்க, வருவாங்க. நம்ம அதை பற்றி இல்லை. கட்சி மாறுவதை பற்றி நான் பேசுவதற்கு தயாராக இல்லை. எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு பிறந்ததுலேருந்து தெரியாது. எஸ்ஏஆர் பணிகள் நான் ஒரே கட்சியில் தான் இருக்கேன். அதான் எனக்கு தெரியும். சார், இப்போ எஸ்ஏஆர் பணிகள் நிறைவேறக்கூடிய நிலையில் இருக்குது. பொதுவாக எல்லா தொகுதிகளிலுமே குறைஞ்சது ஒரு 50,000க்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே பேட்டி கொடுத்தேன். அன்றைக்கி பேட்டி கொடுக்கல சொன்னேன், ஒரே இரவில் என்னுடைய தொகுதியில் கிட்டத்தட்ட அன்ட்ரேசபிள்னு சொல்லி, ஆப்சன்ஸ்ன்னு சொல்லி ஒரு 6,000 பேர், இறந்தவர்கள்னு 16,000 பேர், அது நீங்களாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 22,000 பேரை நீக்கிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் புகார் அனுப்பிச்சிருக்கேன். எல்லா பேத்துக்கும் புகார் கொடுத்துருக்கோம். அன்றைக்கி உங்களையும் வச்சு பேட்டி கொடுத்தோம். உங்கள்கிட்ட கலெக்டர் சொன்னார், நாங்கள் பூரா திருப்பி நாங்கள் நீக்கினதெல்லாம் சேர்க்கணும். இல்லை, போய் பிஎல்ஓ எங்கேயுமே போகல. இப்போயும் சொல்கிறேன், பிஎல்ஓ எங்கேயும் வாக்காளர்களை சேர்ப்பதற்காக போகவில்லை. அறையிலே அமர்ந்து நீக்கி விட்டார்கள் ஒரே இரவில். இன்னும் சொல்லப்போனால் வாக்காளர்கள் கையெழுத்திட்டு கொடுத்த மனுவை முறையாக அந்த மனுவை ஃபில்லப் பண்ணி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. முறையாக வாக்காளர்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்த மனுவை அப்படியே வச்சுட்டு அதையும் ஷிஃப்டரில் போட்டு விட்டாங்க. ஆள் இடமாற்றம் ஆகிவிட்டார்கள் என்று ஒரு அதிசயம். ஆத்தூர் தொகுதியிலே 22,000 பேரை நீக்கியிருக்கிறார்கள். நான் உடனே சேர்க்குறேன்னு சொன்னார். எனக்கு நடக்குதான்னு நடக்கலையான்னு தெரியல. எனக்கு அது நம்பிக்கை இல்லை. என்ன நடக்குதுன்னு தெரியல. நடக்கட்டும், அப்புறம் என்ன செய்ய? ஷிஃப்டிங் ஆனவங்களை நாங்கள் திருப்பி ரீஎன்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. எங்கே என்ட்ரி போட்டால் அவர் தான் விளக்கம் சொல்லுங்கள் சார். நீங்கள் என்ன சூப்பர் செக் எப்படி பண்ண? சூப்பர் செக் லென்ஸ் வச்சுருக்காங்களா? ஒரு இல்லை வாக்காளர் தொகுதியில் இருக்காங்கன்னு போய்